அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸஅு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். வகத் வரதல் கபரு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குன்னா நுபக்கிரு யௌமல் ஜும்மா சும்ம நகீல். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் லைலத்துல் ஜும்அத்தி அகர்ரு யௌமுல் ஜும்அத்தி அஸ்ஹர் என்று குறிப்பிட்டார்கள். ஜும்மா நாளுடைய அந்த இரவு இருக்கிறது லைலத்துல் ஜும்மா, அது பிரகாசமானதாக இருக்கிறது அகர்ரு. மறுநாள் பகல் இருக்கிறத அஸ்ஹர், அது மிக செழிப்பானதாக இருக்கிறது, சுபிச்சத்தை தரக்கூடியதாக இருக்கிறது, மகிழ்ச்சியை வாரி தரக்கூடியதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அகர்ரு அஸ்ஹர் என்கின்ற வார்த்தைகளை வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதையெல்லாம் விளங்கி கொண்ட நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வார்கள்? வியாழன் மாலை வந்து விட்டாலே வெள்ளி இரவுல திக்ருகளில் ஈடுபடுவார்கள். அதிகம் ஸலவாத்துகள் ஓத ஆரம்பிப்பார்கள், குர்ஆன் ஷரீஃப் ஓத ஆரம்பிப்பார்கள். ஒவ்வொரு தொழுகையிலேயுமே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூறாக்களை அந்த இரவிலே மறுநாள் பகலிலே ஓதினார்களோ அந்த சூறாக்களை ஓத ஆரம்பித்து விடுவார்கள் அந்த ஹதீசுகளின் அடிப்படையில. இதன் காரணமாக அவர்கள் நீண்ட ஆயுளை பெற்றார்கள், நிம்மதியான வாழ்க்கையை அடைந்தார்கள். இன்றைய காலகட்டத்தில இந்த ஜும்மா நாளுடைய மதிப்பு மரியாதை நம் மக்களுக்கு, நம்மில் பலருக்கு தெரியாதிருக்கிறது, பலர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜும்மா நாளை முன்னிறுத்தி ஒரு சூறாவையே இறக்கி அருளினான், சூரத்துல் ஜும்மா. அதன் வசனத்தை தான் நாம் ஓதி காண்பித்தோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸஅு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ. ஜும்மா நாளிலே ஜும்மா தொழுகைக்காக நிதா கொடுக்கப்பட்டு விட்டால், பாங்கு சொல்லப்பட்டு விட்டால், நீங்கள் இறை தியானத்தை நோக்கி, இறை வணக்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். உங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் விட்டு வாருங்கள். அதுதான் உங்களுக்கு மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. நீங்கள் அதிகம் திக்ரு செய்தீர்கள் என்றால் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அதிலே உங்களுக்கு நிறைந்த வெற்றி இருக்கிறது, ஜெயம் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார். இதற்கு மேல என்ன இருக்கிறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அழைக்கிறான். மற்ற ஐவேளை நாம் தொழுகிறோம் தினமும், ஆனால் ஜும்மா தொழுகைக்கு என்று ஒரு தனி சிறப்பு மரியாதை இருக்கிறது. இந்த உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் அளித்த ஒரு பரிசு என்றுதான் சொல்ல வேண்டும், ஒரு கிஃப்ட் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த உம்மத்தார் மட்டுமல்ல, அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, முந்தைய உம்மத்துமார்களுக்கும் கூட இந்த வெள்ளிக்கிழமையைத்தான் அல்லாஹ் ஜும்மா நாளாக அறிவிப்பு செய்திருந்தார், யகூதிகள் நசாராக்களுக்கெல்லாம். ஆனால் அந்த உம்மத்மார்கள் அதிலே கருத்து வேறுபாடு கொண்டு வெள்ளிக்கிழமையை விட்டுவிட்டு மறுநாள் 3ஆம் நாளை அவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள். யகூதிகள் சனிக்கிழமையை வெள்ளிக்கிழமையாய் போன்று ஜும்மா நாளாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். நசாராக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட ஆரம்பித்தார்கள். ஆனால் ஏக இறைவனுடைய உத்தரவை அப்படியே பின்பற்றுபவர்களாக நாம் இருக்கிறோம் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உம்மத்தை சிறப்பித்து கூறுகிறார்கள். மற்ற உம்மத்துமாரெல்லாம் நம்மை துயர்ந்தவர்களாக வன்னாசுரனா தபவும், ஆனால் நாம் தான் இந்த ஜும்மா நாளை சிறப்பிக்கிற விஷயத்தில முன்னிலையை பெற்றிருக்கிறோம் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். என்றால் இந்த உலகத்திலே நாம் கடைசியாக வந்தாலும் கூட மறு உலகத்திலே அந்தஸ்தால் மதிப்பும் மரியாதையினால் நாம் தான் முன்னணியை பெற்றவர்களாக இருப்போம் என்றும் கூறுகிறார்கள். நஹ்னு அல் ஆஹிரூன் அஸ்ஸாபிகூன் என்று கூறுகிறார்கள். ஏனைய உம்மத்துமார்கள் எல்லாம்
வந்து சென்று விட்டார்கள். கடைசி இறுதி உம்மத்தாகத்தான் நாம் இந்த உலகத்திலே தோன்றினோம். ஆனால் மறுமை நாளிலே நமக்கான சிறப்பு மதிப்பு மரியாதை இருக்கிறது, மன்சிலத் இருக்கிறதே, அது மிக உயர்வு மிக்கதாக இருக்கிறது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, சற்று யோசித்து பார்க்க வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று எவ்வளவு சீக்கிரமாக நாம் பள்ளிக்கு வர முடியுமோ நாம் வந்துவிட வேண்டும். அதிலே நமக்கு ஒரு மன நிறைவு இருக்கிறது, இறை பொருத்தம் இருக்கிறது. நம்முடைய வாழ்நாளிலே அதை தொடர்ந்து கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வே உத்தரவு பிறப்பித்து விட்டானா இல்லையா? ஜும்மா அன்று பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் பள்ளியை நோக்கி, இறை தியானத்தை நோக்கி விரைந்து வாருங்கள் என்று ஃபஸாவ் என்று சொல்லிவிட்டானா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் புறப்பட்டு வாருங்கள் ஃபஹ்ருஜு என்று சொல்லவில்லை, ஃபஸாவ் என்கிறான். விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, சற்று யோசித்து பாருங்கள். ஒரு முக்கியமான சம்பவம், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஹிலாஃபத் காலத்திலே மெம்பரிலே இருக்கிறார்கள், குத்துபா கொடுத்தவாறு. அப்போது ஒரு மனிதர் பள்ளி உள்ளே பிரவேசிக்கிறார். அவர் எந்த நேரத்திற்கு வந்திருக்க வேண்டும்? அந்த ஜவாலுக்கு பின்னாலே, சூரியன் உச்சத்திற்கு வந்ததற்கு பின்னாலேயே அவர் வந்திருக்க வேண்டும். குத்துபா நடைபெற்று கொண்டிருக்கிற போது வருகிறார். அந்த நண்பரை பார்த்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெம்பரிலே நின்று கொண்டு, அந்த காலத்தில் அது அனுமதிக்கப்பட்டிருந்தது, ஐயத்து சாத்தின் ஹாதி, இது என்ன நேரம் என்று கேட்டுவிட்டார்கள். அவர் மலைத்து போய்விட்டார். சற்று தாமதமாக வந்தவர் மலைத்து போய் சொன்னார், குந்து சுகில்து, எனக்கு சில வேலைகள் இருந்தது, அந்த வேலைகளை நான் முடித்துவிட்டு வீட்டிற்கு வேகமாக வந்து ஒழுவெடுத்து விட்டு விரைவாக பள்ளி வந்து சேர்ந்தேன் என்று அவர் பதிலுரைக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒது மட்டும்தான் செய்தீர்களா? குளிப்பது சுன்னத்தல்லவா? அதை நீங்கள் தவற விட்டு விட்டீர்களே என்று சொன்னார்கள். அதோடு அந்த உரையாடல் நிறைவு பெறுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அவ்வாறு தாமதமாக வந்தவர் யார் என்று கேட்டால், என்னை போன்ற ஒரு சாதாரணமான ஆள் அல்ல. அன்பான பெருமக்களே, சற்று தாமதமாக வந்தவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 4 கலீஃபாக்களிலே 3ஆம் கலீஃபாவாக திகழ்ந்த ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிற்க வைத்துக் கொண்டு கேள்வி கேட்கிறார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மெம்பரிலே நின்று கொண்டு கேள்வி இருக்கு, ஐயத்து சாத்தின் ஆதி. சற்று யோசித்து பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே, நம்மை விட உயர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு பெருந்தன்மையாக அவர் நடந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி 4 பேருக்கு மத்தியிலே வைத்து நம்மை இப்படி விசாரிக்கிறாரு என்று அவர்கள் வருத்தப்படவில்லை, சங்கடப்படவில்லை. இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். அதற்கான காரணத்தை சொல்லிய போது, அந்த காரணத்தை சொல்லியதற்கு பின்பு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பதில் சொல்லிய போது, என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் சீக்கிரமாக வர வேண்டும், உங்களுடைய வேலைகளை சீக்கிரமாக முடித்துக் கொண்டு வர வேண்டும் என்பதை அங்கே உணர்த்துகிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, ஜாமி, சஹீஹ், புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபில் வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் என்ன பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பேசுகிறார்கள், ஜும்மா நாளன்று பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் மலக்குமார்கள் ஒவ்வொரு பள்ளி வாசலிலே நிற்கிறார்கள். வகஃபத்தில் மலாயிகா, யார் முதலாக வருகிறார்களோ எல்லோருடைய பெயர்களையும் பதிவு செய்கிறார்கள். முதலிலே வரக்கூடியவர் ஒரு ஒட்டகை ஹஜ்ஜா செய்தது போன்று, 2வதாக வரக்கூடியவர் ஒரு பக்கராவை, 3வதாக வரக்கூடியவர் ஒரு ஆட்டை, 4வதாக வரக்கூடியவர் ஒரு கோழியை, 5வதாக வரக்கூடியவர் ஒரு முட்டை என்று உதாரணம் காண்பிக்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி இதையெல்லாம் ஹதியா கொடுத்தோம் என்றால், இஹ்லாஸோடு ஈமானோடு ஏத்திசாபோடு கொடுத்தோம் என்றால் அதற்கு எந்த அளவுக்கு பெருவாரியான நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் என்று. கடைசியா அந்த மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? இமாம் தம்முடைய சொற்பொழிவை தொடங்கி விட்டார் என்றால் அவர்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டிருந்த அந்த பெயர் பட்டியலை, அந்த ஓலையை மடித்து வைத்துவிட்டு அவர்களும் பயான் கேட்க அமர்ந்து விடுகிறார்கள். நம் பார்வைக்கு தெரியவில்லை, இந்த மஜ்லிஸிலே நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாதவர்களாக மலக்குமார்கள் நம்மோடு அமர்ந்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, வெளியே நின்று கொண்டு நம்மை ஹாசல் எடுத்துக் கொண்டிருக்கிறார், அட்டென்ஷன் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதுவும் நமக்கு தெரியவில்லை. பின்பு இமாம் தம்முடைய பணியை தொடங்கியதற்கு பின்னாலே
தங்களோடு மலக்குமார்கள் இணைந்து வந்து அமர்ந்து கொண்டு இந்த திக்ர்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, குர்ஆன் ஹதீஸினுடைய அந்த சொற்பொழிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, அதை நாம் பார்க்கவில்லை. ஆனால் நம்மோடு மலக்குமார்கள் இரண்டரை கலந்திருக்கிறார்கள் என்பது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, எனவேதான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நாம் முன்கூட்டியே தயாராக வேண்டியிருக்கிறது. காலையிலிருந்தே தயாராக வேண்டியிருக்கிறது. சுபுகு தொழுகை வேலையிலிருந்தே தஹஜ்ஜத் தொழுகின்றோம். சுபுகு தொழுகையை நாம் என்ன செய்கின்றோம், ஜமாத்தோடு தொழுகிறோம். ஜமாத்தோடு தொழுவதில் எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது, சொல்லி எறிய வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கும் கூட சுபுகு பயானிலே நாம் நினைவுபடுத்தினோம். ஒருவர் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுதார் என்றால் ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு விஷயம், அவர் பாதி இரவு தொழுது நன்மையை பெறுகிறார். ஜமாத்தோடு தொழுதார் என்றார். ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுதார் என்றால் அவர் முழு இரவிலையும் நின்று தொழுது நன்மையை பாக்கியசாலியாக ஆகிறார். நம்மால் முடியுமா? முழு இரவு பூராவும் நின்று வணங்குவது என்பது அது எவ்வளவு சிரமமான ஒரு விஷயம். ஆனால் அந்த நன்மை கிடைக்கிறதாக சொல்கிறார்கள் ஜமாத்தோடு தொழுகிற போது. இஷா தொழுகையையும் ஃபஜ்ர் தொழுகையையும் நாம் ஜமாத்தோடு தொழுகிற போது நமக்கு இந்த அளவுக்கு நன்மை கிடைக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, என்ன காரணம் என்று கேட்டால், இந்த நாளிலே நாம் நல்ல முறையிலே குளித்து விட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணி கொண்டு வாசனை பூசிக்கொண்டு தேவையான தலையிலே எண்ணெயையும் தடவி கொண்டு, இதெல்லாம் ஹதீஸ் ஷரீஃபிலே வரக்கூடிய வார்த்தைகள். பள்ளிவாசலுக்கு விரைவாக வந்து முன்கூட்டியே வந்து திக்ரு ஃபிக்ருகள்ல சூரத்துல் கஹ்ஃப் போன்ற சூறாக்களை ஒருவர் ஓதினார் என்றால் ஒரு வாரத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதை நாம் நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டும். அன்பான பெருமக்களே, ஜும்மா டு ஜும்மா ஒரு வாரம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ சில குற்றங்கள், இதெல்லாம் நாம சொல்லவில்லை. இந்த ஜும்மா நாளுடைய அருமை பெருமையை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் அல்லவா? அதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய காலகட்டாயத்தில் நாம் இருக்கிறோமா இல்லையா? எனவே அதை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்தந்த வாரத்திலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற போது, நம்மை அல்லாஹ் புனிதப்படுத்துகிற போது சற்று யோசித்து பாருங்கள். இதனுடைய அருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறானா இல்லையா? ஜும்மா தொழுகைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் திக்ரை நோக்கி விரையுங்கள். வதருல் பையா, உங்களுடைய அந்த பையை நீங்கள் விட்டு விடுங்கள், உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதற்கான விளக்கத்தை புகாரியிலே எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறார்கள்? பை என்றால் பை மட்டுமல்ல, வியாபாரம் மட்டுமல்ல, எந்த கொடுக்கல் வாங்கலையும் ஈடுபடக்கூடாது. தஹுர்மு ஸனாஅத்து குல்லுஹா என்கிறார்கள். அதற்கு பின்னால் மார்க்கெட்டுக்கு செல்வது, அல்லது அதற்கு பின் பாங்குகளுக்கு அதற்கு பின்னால் தான் குளிக்க செல்வது, ட்ரெஸ் பண்ண செல்வது, இந்த பணிகள் கூட ஈடுபடக்கூடாது. பாங்கு சொல்ல போற நேரம் நமக்கு நன்கு தெரியும். அது ஒரே டைம் தான், 12:30 மணிக்கு. நாம் 12:15 தயாராகி விட வேண்டும். தயாராகி விட்டோம் என்றால் அருமை சகோதரர் ட்ரெஸ் பண்ணி கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு நம்மை நாம் அழகுபடுத்திக் கொண்டு, எதற்காக அழகுபடுத்துகிறோம் யோசியுங்கள். ஏக இறைவனை நாம் சந்திக்க வருகிறோம், அல்லாஹுடைய பள்ளிக்கு வருகிற போது அந்த புனிதத்தோடு நாம் வருகிறோம். இப்படி வருகிற போது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அன்பான பெருமக்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இயன்ற மட்டும் நீங்கள் நடந்து வாருங்கள். நடந்து வர முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? வாகனங்களிலே வருகிறார்கள். நடந்து வர வாய்ப்புள்ளவர்கள் நடந்து வாருங்கள் என்று சொன்னார்கள் ஜும்மா தொழுகைக்கு. உபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை தெரிவிக்கிறார்கள். மனிகுபர்ரத்து கதமாஹு ஃபீ சபீலில்லாஹ் ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார். ஜும்மா நாளை பற்றி பேசும்போது சொன்னார்கள், நடந்து வருகிற போது காலிலே நமக்கு அதிலே புழுதிப்பட்டால், தூசிப்பட்டால் பின்பு நாம் கழுவி கொள்வோம். அவர் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார், அல்லாஹ் அவருக்கு நரகத்தை ஹராமாக்குகிறான் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். பல நண்பர்களை நாம் பார்த்திருக்கிறோம், பெரியவர்களை பார்த்திருக்கிறோம். இந்த ஹதீஸை அவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்கள். வாகனங்கள் இருந்த போதும் கூட பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை எடுத்துரைக்கிற காரணத்தினாலே சற்று தூரத்திலே வரக்கூடியவர்களும் கூட யாரால் நடந்து வர முடியுமோ
அவர்கள் நடந்து வருகின்ற அந்த காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். அன்பான பெருமக்களே, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் காலத்தில் என்ன பழக்கம் இருந்தது என்று கேட்டால், நாங்கள் ஜவாலுக்கு முன்னாலே, சூரியன் உச்சத்துக்கு வருவதற்கு முன்னாலேயே சற்று நேரம் ஓய்வெடுப்போம், தூங்குவோம். அதற்கு கைலூடா தூக்கம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு ஜமாத் சாத்திகள் கூட அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். அது ஒரு சுன்னத்தான, ஒரு முஸ்தஹப்பான ஒரு காரியம். லொஹருக்கு சற்று முன்னே சற்று ஓய்வெடுப்பது, அது கைலூடா, குன்னா நக்கீலும். ஆனால் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கைலூடா தூக்கம். அந்த தொழுகைக்கு முன்னாலே தூங்க மாட்டோம், தொழுகைக்கு பின்னால் தான் நாங்கள் தூங்குவோம். என்ன காரணம்? குன்னான் பக்கிரு, சீக்கிரமாக தொழுகைக்கு ஜும்மாவிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கு முன்னாலே சற்று உறங்குவோம் என்று உறங்கினால், நாம் அயர்ந்து விட்டோம் என்றால், ஜும்மாவுக்கு சீக்கிரமாக வந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த நன்மைகளை நாம் இழந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி குன்னானு பக்கிரு பில் ஜும்ஆ சும்ம நக்கீல் என்கிறார். நக்கீல் என்றால் கைலூடா தூக்கம், தூங்குவது. யோசித்து பாருங்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அன்பான பெருமக்களே, இந்த வெள்ளிக்கிழமை இருக்கிறதே, இது ஒரு வரப்பிரசாதம் என்று நான் ஏன் சொன்னேன்? சற்று யோசியுங்கள், நீங்கள் சிந்தியுங்கள். இந்த நாடு இருக்கிறதே, இந்த உம்மத்தாருக்கு இது ஒரு வரப்பிரசாதம், ஒரு சிறந்த அருள்கொடை. நாம் நினைக்கின்றோம், நம் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், சொத்துக்கள் சேர்த்திருக்கிறோம், அதெல்லாம் வரப்பிரசாதம் என்று நாம் நினைக்கின்றோம். சுகபோகமாக வாழ்வதெல்லாம் இது மாபெரும் நேமத், அதில் சிந்தித்தும் சந்தேகம் இல்லை. ஆனால் உண்மையிலே இந்த ஜும்மா நாள் என்ன காரணம் என்று கேட்டால், இந்த நாளை பற்றி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நாளிலே ஒரு சாஅத் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்கிறது. இன்ன ஃபில் ஜும்அத்தி லா யுவாஃபிகுஹா ல சாஅத்தன் லா யுவாஃபிகுஹா அப்து முஸ்லிமுன் யஸ்அலுல்லாஹ ஃபீஹா கைரா இல்லா ஆதாஹு இய்யாஹு. அந்த நேரத்திலே அவர் ஏதாவது இபாதத்திலே ஈடுபட்டு விட்டு, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு விட்டு, சற்று கவனியுங்கள், அல்லாஹ்விடத்தில் இரு கரம் ஏந்தி, யா அல்லாஹ் எனக்கு இந்த கைரை தா, இந்த பரக்கத்தை தா என்று கேட்டால் அல்லாஹ் தராமல் இல்லை, நிச்சயமாக தந்து விடுவான். நம்மில் யாராவது அப்படி கேட்கிறோமா? கேட்க வேண்டும். அன்பான பெருமக்களே, காலை சுபுஹ் வேளையிலிருந்து, லைலத்துல் ஜும்மாவிலிருந்தே வைத்துக் கொள்ளலாம், மக்ரிபு வரை இந்த நேரம் நமக்கு தொடர்ந்து வர இருக்கிறது. இந்த நேரம் அப்படியே சுழன்று கொண்டே இருக்கும். உங்களுக்கு நமக்கு பல்வேறுபட்ட தேவைகள் இருக்கிறது, பல்வேறுபட்ட தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகள் நிறைவேற காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது, மன உளைச்சலாக இருக்கிறது. நம்முடைய பள்ளிக்கு டெய்லி ஒரு வளர்ந்த நண்பர் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவார். அவர் ஒரு நாள் நம்முடைய மெஹராபிலே அமர்ந்து கேட்கிறார், ஹஜ்ரத், நான் ஒரு நிய்யத்துக்காக தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுது விட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு நான் வருகிறேன், ஆனால் இன்னும் அந்த தேவை நிறைவேறாமல் இருக்கிறது ஹஜ்ரத். ஏன் இப்படி தேவை நிறைவேறவில்லை? நான் தஹஜ்ஜத் தொழுவதை விட்டு விடுவா என்று கேட்கிறார் அவர். இல்லையப்பா, நம்முடைய தேவைக்காக வேண்டும் மட்டும் நாம் தஹஜ்ஜத் தொழுவதில்லை, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காகவும் நாம் தொழுகிறோம். எனவே நீங்கள் தொடர்ந்து தொழுங்கள். அல்லாஹ் எப்போது நாடுகிறான், நாம் ஒன்று நாடுவோம். அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதில் தான் உங்களுக்கு கயிறு இருக்கும், நன்மை இருக்கும். தொடர்ந்து தொழுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பினோம். அன்பான பெருமக்களே, இப்படி காலதாமதம் ஆகிறது. நமக்கு சில தேவைகள் நிறைவேறுவதற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் கிடைக்க வேண்டும், நம்முடைய தொழிலிலே பரக்கத்து கிடைக்க வேண்டும், நம்மிலே நோயாளிகள் இருப்பார்கள், சுகம், அவர்களுக்கு நற்சுகம் கிடைக்க வேண்டும், நமக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு, கடன் பிரச்சனை தீர வேண்டும், பொருளாதார பிரச்சனை இருக்கிறது, பொருளாதார பிரச்சனை முடிவுக்கு வர வேண்டும். பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள். பிரச்சனைகள் இல்லாதவர் இந்த உலகத்தில் ஒரு மனிதரும் கூட கிடையாது. ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு மனிதன் இபாதத்து செய்துவிட்டு இரு கரம் ஏந்தி கேட்டான் என்றால் அவனுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்தே தவிர இல்லை என்று ஆணித்தரமாக எடுத்திருக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல் வாக்கு இருக்கிறது, அருள் வாக்கு இருக்கிறது, அது ஒருபோதும் பொய்யான வாக்காக, அது அரசியல் தேர்தல் வாக்காக இருக்க முடியாது. சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நிச்சயமா அதற்கான கயிறுகளை அல்லாஹ் கொடுப்பான். காரணம், இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள், சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட நாள், பின்பு சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட நாள். இப்படியே வரிசையாக சொல்லிக்கொண்டே போவது. கியாம நாளும் கூட இந்த வெள்ளிக்கிழமை தான் வரும். நாம் மெம்பரில் அடிக்கடி அந்த ஹதீஸை சொல்வது உண்டு. இது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு.
வெள்ளிக்கிழமை வந்தாலே முன்னோர்கள் நடுங்குவார்கள், பயப்படுவார்கள். என்ன காரணம்? வெள்ளிக்கிழமை தான் கியாம நாள் வரும் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்லியிருக்கிறார்கள். அன்றைக்குத்தான் கியாமம் வரும் என்று ஒவ்வொரு தாபத்து என்றால் ஒவ்வொரு உயிரினமும் கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதாம். இன்றைக்கு கியாம நாள் வந்து விடுமோ சற்று யோசித்து பார்த்தால் தெரியும். உலகிலே பல்வேறுபட்ட விசித்திரங்கள், வினோதங்கள், பூகம்பங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் தொடங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். தாங்கள் அந்த கடந்த காலத்து அந்த புள்ளி விவரங்களை பார்த்தீர்கள் என்றால் ஆங்காங்க நடைபெறுகின்ற சில சோதனைகள், அழிவுகள், இடர்கள், இவற்றையெல்லாம் தாங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஏதாவது சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு தாபத்தும் அஞ்சுகின்றது, பயப்படுகிறது. இன்றைக்கு கியாம நாள் வந்து விடுமோ என்று நாம் யோசிக்க வேண்டுமே. அன்பான பெருமக்களே, இந்த வெள்ளிக்கிழமையை நாம் கண்ணியப்படுத்த வேண்டுமே, புனிதப்படுத்த வேண்டுமே, வெகு சீக்கிரமாக வர வேண்டுமே, வந்து முதல் சப்புகளை அலங்கரிக்க வேண்டுமே, அடுத்தடுத்து வரக்கூடிய மக்கள் அமர வேண்டுமே. சற்று யோசியுங்கள். இனிமேலாவது அருமை சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை இரவிலிருந்தே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எப்படி நல்ல வழியை காண்பித்தார்களோ அதுபோன்று வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து இன்று வெள்ளிக்கிழமை. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல அமல்களை, இபாதாத்துகளை ஈடுபட வேண்டும். இந்த நாளிலே கிடைக்கின்ற அந்த அரும் பெரும் பயன்களை நாம் பெற வேண்டும் என்கின்ற ஆவலோடு, சிரத்தையோடு, இறை அச்சத்தோடு நாம் வாழ்வதற்கு முயற்சிப்போம். எனவே ஜும்மா நாளன்றைக்கு எந்த காரணத்தினாலும் நாம் தாமதம் செய்யக்கூடாது. மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் சில நடைமுறைகளை நமக்கு ஏற்படுத்தி தந்தார்கள். எந்த ஒரு முக்கியமான வேலையா இருந்தாலும் ஜும்மாவுக்கு பின்னால் தான் வைத்துக் கொள்வார். ஜும்மாவுக்கு முன்னால், ஜும்மாவுக்கு இடம் வந்து விடக்கூடாது. நாம் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகின்றிருக்கோம், ஏதாவது அவசர வேலைகள் எதுவானாலும் பரவாயில்லை, ஜும்மாவுக்கு பின்னால் பார்த்துக் கொள்வோம். இப்படியெல்லாம் நமக்கு வழிவகைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு மாற்று மத சமுதாயங்கள் பயப்படுவதே. தாங்கள் சமீபத்தில் பத்திரிகையிலே பார்த்திருக்கலாம், ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போகிறாராம், ஜும்மா பயான்களை ஒழிப்பது என்று, முடக்குவது என்று. காரணம், ஜும்மா பயான்கள் மூலமாகத்தான் இந்த இமாமுகள், ஹத்தீபுகள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு ஒரு வரையறையை ஏற்படுத்த வேண்டும். பத்திரிகையிலே பார்த்திருப்பீர்கள் அன்பான பெருமக்கள், புதுசாக யோசிச்சு கொண்டிருக்கிறார்கள், சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. நம்முடைய இந்திய திருநாட்டிலே இப்படிப்பட்ட கோர்ட் வரையும் போயிருக்கிறது. கோர்ட்டிலே ஒரு கேஸ் தாக்கல் பண்ணியிருக்கிறார்கள். பள்ளிவாசல்களிலே ஜும்மா பயான்கள் நடைபெறக்கூடாது. அந்த பயான்கள் மூலமாகத்தான் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்படுகிறது. அரசியல் மாற்றம் கூட, சற்று கொஞ்சம் தெளிவாகவே சொல்லுகிறேன், அதன் மூலமாகவெல்லாம் ஏற்படுகிறது. எனவே அதை தடை செய்ய வேண்டும் என்று கோர்ட் வரை போயிருக்கிறார்கள் என்றால் நாம் இந்த ஜும்மாவுடைய பெருமையை தெரியாமல் இருக்கிறோமே. நம்முடைய மார்க்கத்தை எடுத்து சொல்ல, சத்தியத்தை எடுத்துரைக்க இந்த வெள்ளி மேடைகள் இருக்கிறதே, இது ஒரு அற்புதமான மேடை அன்பான பெருமக்களே, குர்ஆன் ஹதீஸை எடுத்துரைப்பதற்கு. எனவேதான் பெரியவர்கள் எல்லாம் சொல்வார்கள், நீங்கள் வெள்ளி மேடையை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மக்களுக்கு இறையச்சத்தை உண்டாக்க, முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ, ஹராம் ஹலாலை எடுத்துரைக்க, மக்களை பள்ளிவாசல் பக்கம் வரவழைக்க, தீன் பக்கம் வரவழைக்க இந்த ஜும்மா மேடைகளை நீங்கள் நல்ல முறையில பயன்படுத்துங்கள் என்று நம்முடைய பெரியோர்கள் நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள் என்றால் அன்பான பெருமக்களே, நாம் இதிலே பின்தங்கி விட்டோம் என்றால் கோர்ட் வரையும் போய்விட்டார்களே, அவருடைய பேச்சு அங்கே ஓங்க ஆரம்பித்து விடும். எனவே இது போன்று என்னென்னவோ நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பள்ளிவாசல்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. 4-5 இளைஞர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பார்லிமெண்ட் எம்பிக்கள், முஸ்லிம் எம்பிக்கள் அங்கே செல்ல பார்வையிட சென்ற போது அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் என்ன நடக்குமோ அன்பான பெருமக்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நல்ல செய்தி, பலஸ்தீன் போர் அது இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. லெபனான் போர் ஒரு இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு. அது நிரந்தர நிறுத்தமாக அமைய வேண்டும். மக்கள் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் அருமை பெருமக்களே. காரணம், நாம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 14 மாதங்கள் இந்த போர் தொடங்கி 1 வருஷம் தாண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம் பெருமக்கள், சிறுபிள்ளைகள், பெண் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கிலே மக்கள் வீடிலிருந்து காணப்படுகிறார்கள். லட்சக்கணக்கிலே மக்கள் அவர்களுடைய இடங்களுக்கு அவர்கள் செல்லக்கூடாது. நாங்கள் தடை செய்திருக்கக்கூடிய இடங்களுக்கு பலஸ்தீன் மக்கள் வரக்கூடாது என்று இஸ்ரேல் வரம்பு விதிக்கிறது என்றால் பாருங்கள் அருமை பெருமக்களே, இதனுடைய விளைவுகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இஸ்ரேல் பிரதமருக்கு என்ன ஆனது என்கிற அந்த விளைவுகளையும் நாம்
பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அரசன் அன்று கொள்வான், இறைவன் நின்று கொள்வான் என்பது ஒருபோதும் பொய்யாகாது. அது நிச்சயமாக நடைபெறத்தான் போகிறது. இது போன்ற இந்த காலகட்டங்களில இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கும் அதனுடைய பயானுக்கும் வேட்டு வைக்க பார்க்கிறார்கள் என்றால் நாம் ஏன் இந்த ஜும்மாவுடைய மதிப்பு மரியாதை தெரியாமல் இருக்கிறோம்? வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டால் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றையும் முன்கூட்டியே நிறுத்திவிட்டு உங்களுடைய வியாபாரங்களை முடித்துக் கொண்டு விட்டு அதற்கு பிறகு வியாபாரம் நடக்கக்கூடாது. அது ஹராம். தஹ்ருமு ஸனாஅத்துக்குல், அது ஹராம். பாங்கு சொல்லப்பட்டு விட்டாலே எந்த கொடுக்கல் வாங்கலையும் ஒரு ஹராமை நாம் செய்யலாமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே இந்த வெள்ளிக்கிழமை ஒரு வரப்பிரசாதம், இது ஒரு நல்ல ஒரு பிரச்சாரம் செய்வதற்குண்டான, அதாவது சத்திய பிரச்சாரம், ஒரு உண்மை பிரச்சாரம், ஒரு மார்க்க பிரச்சாரம், ஒரு நல்லிணக்க பிரச்சாரம், இது போன்ற பிரச்சாரங்களுக்கு ஏதுவான இந்த ஜும்மாக்கள் மூலமாக நாம் நிறைந்த பயன்கள் அடைய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், ஒரு ஹதீஸ் நாம் பார்த்தோம். ஒரு ஹதீஸ் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் கேள்வி கேட்கிறார், இந்த பூமியிலே சிறந்த இடம் எது? எனக்கு தெரியவில்லை. என்னுடைய சகோதரர் வட்டும் ஜப்ரைல், அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். சகோதரர் ஜப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, இந்த பூமி ஐயுல் பிகாய் கைரும் என்று கேட்கிறார். எனக்கும் தெரியவில்லை, நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு வருகிறேன். ரப்புல் இஸ்ஸாவல் ஜலாலா, அல்லாஹ்விடத்திலே சென்று கேட்கிற போது இந்த பூமியிலேயே சிறந்த இடம் எதுவென்று கேட்டால் மசாஜிதுஹா, இறை இல்லங்கள் தான். இந்த பூமியிலேயே ஒரு சிறந்த இடம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள். பள்ளிவாசல்களோடு எவ்வளவு நெருக்கம் இருக்க வேண்டும் ஒரு சிறந்த இடம். பூமியிலேயே மோசமான மட்டகரமான இடத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். கேட்ட கேள்வி சிறந்த இடம் எது என்று மட்டும்தான், புனித தலம் எது என்று மட்டும்தான். அந்த கேள்விக்கு பதிலோடு பதிலாக இன்னும் சில விஷயங்களை சேர்த்து அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். இதுல மோசமான இடம் கடைத்தெருக்கள், மோசமான இருக்க சூக்கு, தேவைக்கு மட்டும்தான் கடைத்தெருக்களுக்கு செல்ல வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லி அனுப்புகிறான். பள்ளிவாசல்ல யார் முதலிலே வருகிறார்களோ அவர்கள் மிக சிறந்தவர்கள், கடைசியாக யார் செல்லுகிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்றும் சொல்லி அனுப்புகிறார். சீக்கிரமாக வர வேண்டும், பாங்கு சொல்லிய மாத்திரத்தில் சீக்கிரமாக வர வேண்டும், நல்ல முறையில வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு விட்டு நிம்மதியாக நாம் செல்ல வேண்டும். இது நாம் சொல்லவில்லை அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூலமாக அறிவிப்பு கிடைத்து அன்னலார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அருள்வாக்கை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் கடைத்தெருக்கல்ல நிற்பதை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். கடைத்தெருக்கல்ல நிற்பதை, குறிப்பாக முச்சந்திகளில் நின்று கொண்டு நாம் இரவு 10 மணி 11 மணி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறோமே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இப்படியா சொன்னார்கள்? பள்ளிவாசல்கள் தான் சிறந்த இடம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேவைக்கு மட்டும்தான், வியாபாரத்துக்கு மட்டும்தான் நாம் கடைத்தெருக்கல்ல இருக்கலாம். குறிப்பாக இந்த நிஸ்வான் பாடசாலை இருக்கிறது, அங்கே பெண் மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள், மிகவும் தர்ம சங்கடத்திற்கு ஆளாகிறார்கள். அந்த இடத்திலே நம் மக்கள் எல்லாம் நல்ல மக்கள் தான், வரக்கூடிய பிள்ளைகள் நாம் பெற்ற பிள்ளைகள் தான், நம் குடும்பத்து பிள்ளைகள் தான் வருகிறார்கள். சற்று யோசிக்க வேண்டுமே. ஆக அந்நிய ஆடவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சங்கோஜமாக வந்து வேக வேகமா உள்ள ஓடி போகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். இது நல்லதா? சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய ஊர் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறது. அதே போன்றுதான் அந்த முச்சந்திலே நிற்கிற போது கீழே தெரு முனை, பள்ளிவாசல் தெரு வாசல் பகுதி, லெப்டிலே பெண்கள் பாதை, அங்கே அந்நிய ஆடவர்கள் இருக்கிற போது பெண்கள் எப்படி நம்மை கடந்து செல்வார்கள்? சற்று யோசியுங்கள். பெண்கள் கடந்து செல்வதற்கு சங்கோச்சப்படுவார்களா இல்லையா? சில பெண்கள் என்ன செய்கிறார்கள், இங்கே ஆண்கள் இருக்கிறார்கள், நாம் அசீஸ் நகர் வழியாக அந்த பள்ளிவாசல் பெண்கள் பாதை வழியாக செல்வோம் என்று மாறி வருகிறார்கள் என்கிற தகவல் எல்லாம் வருகிறது. அன்பான பெருமக்களே, நாம் ஒரு சிறந்த முன்னோடிகளாக இருக்க வேண்டுமா இல்லையா? சற்று யோசித்து பாருங்கள். எனவே அன்பு கூர்ந்து நாம் கேட்டுக்கொள்வது, இது நம்முடைய மக்கள் நம்மிடத்திலே எடுத்து சொல்லி இது பற்றி தாங்கள் மக்களிடத்திலே ஒரு கோரிக்கையாக வையுங்கள். எனவே நாம் இரவு நேரத்தை நாம் வீணாக்க கூடாது, தேவைக்காக வேண்டி மட்டும் இருக்கலாம். ஹதீஸ்ல இப்படி எல்லாம் வந்திருக்கிறது. எனவே ஜும்மா தொழுகையும் நாம் நல்ல முறையில மதிக்க வேண்டும். ஜும்மா நாளை நீங்கள் துவா கேளுங்கள். குறிப்பாக அசருக்கு பின்னால் ஒரு நேரம் இருக்கிறது, அது மிகவும் பாக்கியம் பொருந்திய நேரம். அசுரு தொழுகைக்கும் மகரிபு தொழுகைக்கும் இடையில் நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. அந்த நேரத்திலே நம் பள்ளிக்கு வந்தோ நம்முடைய வீடுகள்ல இருந்தோ அசரு தொழுது விட்டு சற்று நேரம் சலவாத்துக்கள் ஓதிவிட்டு நீங்கள் கையேந்துங்கள். அல்லாஹ் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று, கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லப்படுவது போன்று நிச்சயமா நம்முடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூர்த்தி செய்ய போதுமானவனாக இருக்கிறான். எனவே சையதுல் ஐயாமா இருக்கக்கூடிய இந்த நாட்களை நாம் மதிப்பதன் மூலமாக நாம் நல்ல மதிப்பை பெறுவோம். அல்லாஹ் நம்மை
கண்ணியப்படுத்துவான் என்கின்ற நல்லுரையோடு நம்முடைய உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ்